ஓவைசி இருந்தாரு, நிறைய மௌலானாக்கள் இருந்தாங்க, இமாம்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாமே இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டில இருந்தாங்க சார். அப்பவே இவங்களுடைய கருத்துக்களை சொல்லிருக்கலாமே, கேட்டாம எங்களுடைய கருத்துக்களை இவங்களை ஏற்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொய் குற்றச்சாட்டை ஒண்ணு வைப்பாங்க சார். ஆல்ரெடி அதுல நிறைய ஸ்கேம் நடந்திருக்குங்க சார். நிறைய ஸ்கேம் அதெல்லாம் கேட்டோம்னா 2G ஸ்கேம்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க சார். இது மிகப்பெரிய லேண்ட் மாஃபியா தாங்க சார். இன்னைக்கு தெருவுல இறங்கி போராடுற 99 சகோதர சகோதரிகளுக்கு இந்த வக்ஃப்ல இவ்வளவு ஸ்கேம் நடக்குது அப்படின்னே தெரிய மாட்டேங்குதுங்க சார். குறிப்பா பார்த்தோம்னா இந்துக்களுடைய கடைகள், இந்துக்களுடைய வீடுகள், அவங்களுடைய வாகனங்கள் எல்லாமே தீக்கிரையாக்கியிருக்காங்க. இவங்க எல்லாமே வக்ஃப் சொத்துன்னு தாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோடு, கடலு, வானம், அதை மட்டும் தான் சொல்லலன்னு நினைக்கிறேன். வெர்பலா சொன்னாலே ஒரு சொத்து வக்ஃப் சொத்தா மாறிடும் சொல்லியிருக்காங்கல்ல சார். அது இங்க செல்லாது. இப்படி இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிதான் இவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டான டாக்குமெண்ட் இருந்தா கொண்டு பதிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. வக்ஃப் சட்ட திருத்தம் அமலுக்கு வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா இன்றுமும் இந்த மேற்கு வங்கத்துல தொடர்ந்து கலவரங்கள் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கே. காரணம் என்ன? அங்க இருக்கக்கூடிய மாநிலத்துல நாங்க வக்ஃப் சட்ட திருத்தத்தை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி சொல்றாங்களே, உங்களோட கருத்து என்ன மேடம்? சார், இவங்க திடீர்னு இப்படி சொல்றதுக்கு காரணம் ஒரு முஸ்லிம்ஸினுடைய ஓட்டு பேங்க் தான் சார். ஏன்னா இந்த இஷ்யூ இப்ப இன்னைக்கு மட்டும் நடக்கலங்க சார். கிட்டத்தட்ட ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி 6 மந்த்ஸா இருக்குங்க சார். 6 மாசமா எல்லா இவங்க கட்சியை சார்ந்த எம்பிக்களே, இஸ்லாமிய எம்பிக்களுமே அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில இருந்தாங்க. ஓவைசி இருந்தாரு, அதே மாதிரி சமாஜ்வாடி பார்ட்டி கட்சியினுடைய எம்பி அவரும் இருந்தாங்க. நிறைய மௌலானாக்கள் இருந்தாங்க, இமாம்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாமே இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டில இருந்தாங்க சார். அப்பவே இவங்களுடைய கருத்துக்களை சொல்லிருக்கலாமே, கேட்டாம எங்களுடைய கருத்துக்களை இவங்களை ஏற்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொய் குற்றச்சாட்டை ஒண்ணு வைப்பாங்க சார். ஆனா இவங்க சொல்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டு தாங்க சார். ஏன்னா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுதுன்னா அதை இந்தியர்களாகிய எல்லாருமே கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணி வரணுங்கிறதாங்க சார் ரூல்ஸ். அவங்க கெடுதல் செய்யலையே. இந்த வக்ஃப் சட்டத்துல ஒரு சில மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஆல்ரெடி அதுல நிறைய ஸ்கேம் நடந்திருக்குங்க சார். நிறைய ஸ்கேம் அதெல்லாம் கேட்டோம்னா 2G ஸ்கேம்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே சச்சார் கமிட்டில ரிப்போர்ட் படியே பார்த்தோம்னா வெறும் 10% அந்த வருமானம் இருக்கு இல்லையா, அதுவே 12,000 கோடி ரூபாய் சொல்றாங்க சார். 10%. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா 5 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய கடை வாடகையா 500 ரூபாய் வசூல் பண்றாங்க சார். 500 ரூபாய் வாங்கக்கூடிய அளவுள்ள கடைகளுக்கு 5000 ரூபாய் வாங்குறாங்க சார். 5000 ரூபாய் வாங்க வேண்டிய கடைகளுக்கு உண்டான வாடகை 25,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க சார். இப்ப நம்ம டெல்லி, ஹரியானா இங்கிட்ட எல்லாம் பார்த்தோம்னா அங்க இருக்க சாதாரண நம்மள மாதிரி சாதாரண மக்களையும் இப்ப வெளியே ஓப்பனா ஓப்பன் மீடியாவில சொல்றாங்க சார். அந்த ரிப்போர்ட்டர்ஸ்ல உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்கறாங்க. அந்த மக்கள் அந்த எம்பியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய எம்பி, அவங்களுடைய எம்எல்ஏஸ் அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு ஸ்கேம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அப்படி விவரமா சொல்றாங்க சார். இதெல்லாம் உண்மையிலே ஸ்கேம் நடக்குது. இது மொத்தமே ஆல் ஓவர் இந்தியா மொத்த அதிகபட்சமா போனா ஒரு 5000 குடும்பங்கள், குடும்பங்கள் மெம்பர்ஸ் சொல்றேன். அவங்க இல்லாட்டி அதிகமா போச்சுன்னா ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிற 200 மெம்பர்ஸ், இவங்க தான் சார் இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி எல்லாமே அனுபவிக்கிறாங்க. இது இந்தியா ஃபுல்லா எல்லாமே செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா மொத்தம் இந்தியாவுல 3வது இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதாவது இந்தியா வக்ஃப் சொத்துக்கள். ஆனா இப்ப பார்த்தோம்னா 39 லட்சம் சொத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க சார். கிட்டத்தட்ட பல மடங்கு கூடியிருக்கிறதாக சொல்றாங்க. இப்ப செகண்ட் பிளேஸ் த லார்ஜ் லேண்ட் ஓனர் ஆஃப் த இந்தியா, செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க சார் வக்ஃப். இப்ப நிறைய ரொம்ப ஒண்ணும் இல்லைங்க சார். இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள் 2 பேரை போட சொல்லிருக்காங்க சார். எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் வக்ஃப் சொத்துக்கள் இல்ல, இந்தியா ஃபுல்லா இருக்க எல்லா மாநிலங்களுமே 2 பெண்களை போட சொல்லியிருக்காங்க. நான் முஸ்லிம்ஸ் 2 பேரை போட சொல்லியிருக்காங்க சார். இது நல்ல விஷயம் தான். ஏன்னா அதிகமாக இவங்க ஆட்டையை போட்டு வச்சிருக்க சொத்துக்கள் எல்லாமே கோயில் சொத்துக்கள் அண்ட் இந்துக்களுடைய சொத்துக்கள் தான் சார். அப்ப அதனுடைய ப்ராசஸ் அவங்களுக்கு தானே தெரியும். இன்னொன்னு இது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலமா வர்றதுனால டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் ரெவென்யூ அண்ட் ரெஜிஸ்டர் ஆபீஸ் பத்திரப்பதிவுத்துறை அவங்களுக்கு தான் சார் தெரியும். இது அரசாங்க சொத்தா தனிநபர் சொத்தான்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அந்த வெரிஃபை பண்றாங்க சொத்து யார் கொடுக்குறாங்க. இப்ப நான் விற்கும் போது
என்னுடைய பேர்ல இருந்த சொத்து தான் உங்களுக்கு வரும். ஆனா வந்து வக்பு சொத்துக்கள்ல நிறைய பேருடைய நேமே இல்லாம வக்பு சொத்துக்கள்னு இருக்குங்க சார். அப்ப அவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணுங்க, அவங்களுடைய வாரிசுதாரத்தை மென்ஷன் பண்ணுங்க. அவங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தா அந்த சொத்துக்கள் அவங்களுடைய பெர்மிஷனோட வக்புக்கு வந்திருக்கான்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், இல்லாம அவங்களுக்கே தெரியாம கூட இவங்க இழுத்து ஆட்டையை போட்டு வச்சிருக்கலாம் இல்லையா. இது மிகப்பெரிய லேண்ட் மாஃபியா தான் சார். இன்னைக்கு தெருவுல இறங்கி போராடுற 99 சகோதர சகோதரிகளுக்கு வந்து இந்த வக்புல வந்து இவ்வளவு ஸ்கேம் நடக்குது அப்படின்னே தெரிய மாட்டேங்குதுங்க சார். இன்னைக்கு ரோட்ல எல்லாம் இறங்கி போய் கேளுங்க, வக்பு சொத்துனால இஸ்லாமிய பெண்களுக்கு, இஸ்லாமிய இளைஞர்களுக்கு என்ன நன்மை நடந்திருக்குன்னு கேளுங்க சார். ஒரு ஆள் சொல்லுங்க சார். நானே கேட்பேன், எதுக்கு நீங்க வந்து இப்படி இவ்வளவு நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்க வக்பு சொத்துக்களை எதுக்கு இவ்வளவு மாறுதல் கொண்டு வர்றீங்கன்னு இஸ்லாம் இன்னுமே கேட்கலாம். ஆனா யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க சார். இஸ்லாமிய பெண்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்பவும் வறுமை கோட்டுக்கு கீழே ரொம்ப கஷ்டப்பட்டு கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவை பெண்கள். உங்களுக்கே தெரியும், எங்க இஸ்லாமிய சமூகத்துல வந்து கல்வி அறிவு ரொம்ப கம்மிங்க சார். தமிழ்நாடு கேரளாவுல ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க சார். நார்த் இந்தியாஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப மோசம், அவங்களுக்கு அந்த கல்வி அறிவு சுத்தமாவே இருக்காது. அதனால அவங்களை ஈஸியா ஏமாத்திடுறாங்க சார். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இது ஒரு அரசாங்கம் வந்து இதை தெளிவுபடுத்தணும். இது வந்து ஒரு நல்ல சட்டம், இந்த ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு, இதுல வர்ற ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடி வருமா, 20,000 கோடி எங்க இருக்குன்னு பாருங்க சார். இவ்வளவு வருமானங்கள் வந்தா உங்களை வந்து படிக்க வைக்கலாம், ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் கட்டலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டலாம். இப்ப ஹிந்துக்கள் நடத்துற கோயில் இடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குங்க சார். கிறிஸ்டின்ஸ் எவ்வளவு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நடத்துறாங்க. ஆனா இஸ்லாமியர்கள்ட்ட வந்து அந்த பழக்கமே இல்லைங்க சார். மஜித் கட்டியிருப்பாங்க, தர்கா கட்டியிருப்பாங்க. ஏன்னா மஜித்தை விட தர்காக்கள்ல தான் சார் அதிகமான வருமானங்கள் வருது. இப்ப இந்த தர்காக்கள் நடத்துறாங்க இல்லையா, இவங்களும் தீவிரவாதிகள் அமைப்புகள், அதாவது மேக்சிமம் வந்து பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் அந்த 2 நாடுகள்ல இருக்க தீவிரவாதிகள் மூலியமாக அதிகமான வருமானங்கள் வந்து அவங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க சார். இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில வந்து எவ்வளவு தர்காக்கள் இருக்குன்னு சொல்லி கணக்கெடுத்து வச்சிருக்காங்க. அந்த தர்காக்கள் வந்து அன்சருல் பங்களா அப்படிங்கிற பங்களாதேஷ் இருக்கிற ஒரு அமைப்பு, இன்னும் ஒரு ஏதோ ஒரு முஜாஹிதீன் பங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, இந்த 2 தீவிரவாத அமைப்புகளுடைய கஸ்டடியில இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கப்பட்டிருக்காங்க சார். இது வந்து மேல்நிலையில இருக்கிற இந்த மௌலானா, முல்லா, இமாம், இந்த கழுசடைங்க தான் சார் இந்த மக்களை வந்து குழப்பி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பிடிங்கிருவாங்க, நாளைக்கு நம்ம இறந்துட்டோம்னா அடக்க ஸ்தலம் இட்டு இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஓவைசி தான் சார். இந்த பிரச்சனையை மிகப்பெரிய இஷ்யூவா கொண்டு போயிட்டாங்க சார். இன்னைக்கு அங்க நடக்கிற கலவரத்துல எல்லாம் பார்த்தோம்னா 3 இந்துக்கள் இறந்திருக்காங்க சார். மேக்சிமம் அதாவது 4 மாவட்டங்கள் வந்து பங்களாதேஷ்ல இருந்து இங்கிட்டு வர்ற வழியில வந்து இருக்கு. ரொம்ப வந்து அதாவது ரொம்ப பார்டர், ரொம்ப அதாவது ஒரு அரை இங்க இருந்து பார்த்தாலே தெரியுற அளவுக்கு தான் சார் அந்த இடம் இருக்கு. அதுல இருந்து அவங்க ஈஸியா வந்து உள்ள வந்துடுறாங்க. அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு சொன்னா முடியலைங்க சார். கிட்டத்தட்ட அவங்க வந்து பல மாநிலங்களுக்கு உள்ள நுழைஞ்சு வந்துடுறாங்க சார். நைட்டோட நைட்டை தண்ணிக்குள்ள நீந்தி வந்துடுறாங்க, குகைக்குள்ள வந்துடுறாங்க, காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இந்த நாய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த பிரச்சனை வந்து நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து மம்தா பானர்ஜி தான் சார். அவங்க ஏன்னா 2 மாசத்துக்கு முன்னாடியேவும் பங்களாதேஷ்ல இருக்க ஒரு இமாம் மௌலானா நாய் அவன் என்ன சொல்றான்னா, இந்தியாக்குள்ள நாங்க ஏற்கனவே பல வருடங்களாக 10 கோடி இஸ்லாமியர்களை பங்களாதேஷ்ல நாங்க உள்ள அனுப்பிச்சிட்டோம். அவங்கள உள்ள அனுப்பிச்சதுனால இந்தியாவை வந்து சீக்கிரமா நாங்க ஜெயிச்சிருவோம், இந்தியாவை ஒரு இஸ்லாமிய நாடா நாங்க மாத்துறோம். இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க சார். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தது வந்து பங்களாதேஷ் உங்க பக்கத்துலதான் இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு மம்தா பானர்ஜிக்கு தெரியாதா? அப்பவே வந்து அவங்க ஏன் இதை பத்தி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல? ஆனா மத்த ஸ்டேட்ல இருக்க மௌலானாக்கள் வந்து சத்தம் போட்டாங்க, எப்படி நீ வந்து இப்படி பேசலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா இங்கே அங்கேயும் சண்டை நடந்துகிட்டு தாங்க சார் இருந்துச்சு. இவங்களுக்கு நல்லா தெரியும் சார், இன்னைக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறதே வந்து அங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு சிலர் இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா மேக்சிமம் வந்து மம்தா பானர்ஜி கட்சியை சார்ந்த மிகப்பெரிய இந்த ரவுடி கூட்டத்தை தான் அந்தமா வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்குங்க சார். அவங்க வந்து பங்களாதேஷ்ல இருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க சார். வந்துதான் இது கலவரம் போராட்டம் சொல்ல முடியாது. போராட எல்லாருக்குமே உரிமை இருக்கு. பட் இது போராட்டம் இல்ல, இது வந்து ஒரு கலவரம். உள்ள நுழைஞ்சவங்க எல்லாமே வந்து தீவிரவாதிகள் தான் சார். குறிப்பா பார்த்தோம்னா இந்துக்களுடைய கடைகள், இந்துக்களுடைய வீடுகள், அவங்களுடைய வாகனங்கள் எல்லாமே வந்து தீக்கிரையாக்கியிருக்காங்க. பஸ் டிரைவர், லாரி டிரைவர், ஆட்டோ டிரைவர் இவங்களெல்லாம் இழுத்து போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க சார். ஒரு சில இடங்கள் எல்லாம் பார்த்தா முர்ஷிதாபாத்ல எல்லாம் பார்த்தோம்னா போலீஸ்களை அடி வாங்கியிருக்காங்க சார். போலீஸ் அடி தாங்க மாட்டாம அலறி அடிச்சுட்டு மஜித்துக்குள்ள ஓடுறாங்க, அதாவது பள்ளிவாசலுக்குள்ளதான் போறாங்க சார்.
மறுபடியும் போய் இழுத்துட்டு வந்து ரோட்ல போட்டு அடிக்கிறாங்க சார் போலீஸ்களுக்கு. இது வந்து நினைச்சா கண்டிப்பாக எல்லா ஸ்டேட்லயுமே போலீஸ் காவல்துறை வந்து அந்த முதல்வருடைய கையில தான் சார் இருக்கு. இத ஒரு முதல்வர் நினைச்சா கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்க செய்ய மாட்டேங்கிறாங்க சார். இப்போ அதுதான் மம்தா ஒரு பானர்ஜி அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இது வந்துட்டு இங்க கலவரம் ஆரம்பிக்க காரணமே மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் கீழே இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இங்க நடக்காத ஒரு சம்பவத்தை கர்நாடகாவில் நடந்த ஒரு சம்பவத்தை யூஸ் பண்ணி இங்க ஊடகத்துல வந்து டெலிவிஷன் பண்றாங்க. இதெல்லாம் தான் கலவரத்தை அதிகரிக்க காரணமா இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. இதற்கான உங்க பதில் என்ன மேடம்? அதாவது 2 மாசத்துக்கு முன்னாடியேவும் அங்க இருக்க மௌலானா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அப்ப சுதாரிக்க வேண்டியது அவங்களுடைய மம்தா பானர்ஜி தாங்க சார். இப்படி ஒரு இஷ்யூ நடக்க போகுதுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு இது கொடுத்துட்டாங்க. இப்படி வந்து ஒரு தகவலே கொடுத்துட்டாங்க சார். இப்படி கலவரம் நடக்க போகுது, நீங்க பத்திரமா வந்து சேஃபா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமை தொழுகை முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னேவும் கலவரம் ஆரம்பிச்சிருச்சு சார். இந்த 1 வீக்கா நடந்துகிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமையே ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வாயை வச்சுட்டு இந்த பொம்பளை சும்மா இருக்கு இல்லைங்க சார். நான் வந்து வக்பு சட்டத்தை வந்து என்னுடைய மாநிலத்தை அமல்படுத்த மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்க சார். ஆனா அவங்க கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ சொல்றாரு, பாபி பாபி ஹோல்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களையும் வக்பு சொத்துக்களையும் பாதுகாக்க வேண்டியது மம்தாவினுடைய கடமை, இன்னும் கொஞ்சம் உரிமை அப்படின்னு கூட சொல்லுவார் போல. அப்ப இது என்ன நினைப்புல அவங்க சொல்றாங்க? இப்ப என்ன சொல்றாங்கன்னா சார், அதாவது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்க சொத்துக்கள் எல்லாமே வந்து அல்லாவின் சொத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஹிந்துஸ்தான், இந்துக்களின் பூமி, இது இங்கதான் இருக்கு, எங்கேயோ இருந்து வந்தவே இங்க இருந்து ஸ்ட்ரக்சர் எழுப்பிட்டு போயிட்டான், இது எப்படி உங்களை அல்லாவினுடைய சொத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்றாங்க சார். மம்தா பானர்ஜிக்கு தெரியும் சார் இப்ப எதனால வந்து இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னா, இப்ப கர்நாடகாவில நடந்தது இவ்வளவு பெரிய இஷ்யூவே இல்லைன்னு சார். இதை இவங்க வந்து எடுத்து செஞ்சுதான் பேசுறாங்க. இன்னைக்கு கண்ட்ரோல் உங்க கையில தாங்க சார். ஒரு மாநிலத்தின் கண்ட்ரோல் வந்து ஒரு மாநில முதலமைச்சரை மீறி போகுதுன்னா இவங்களுடைய பெரும்சன் இல்லாம இது நடக்கவே செய்யாதுங்க சார். இவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அபிஷியலா 27% அங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு, ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாம அந்த மாவுக்கு போகுதுங்க சார். அபிஷியலா கணக்கு பார்த்தோம்னா 40% இஸ்லாமியர்கள் அங்க இருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னா 30% வந்து பங்களாதேசிகள் அண்ட் ரோஹிங்கன்ஸ் சார். 10% தான் அங்க இருக்கும் இஸ்லாமியர்கள். அதுலயுமே இப்ப நிறைய பேர் இவங்க தாங்க மாட்டாம இவங்க படுத்துற பாடுல அவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடி உத்தரப்பிரதேசம், ஹரியானா, டெல்லியில வந்து குடியிருக்காங்க சார். இப்ப அங்க இருக்க இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து பங்களாதேஷ் அண்ட் ரோஹிங்கியன்ஸ். இவங்களுக்கு ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் பொருட்கள் எல்லாம் கொடுத்து பத்திரமா பாத்துக்கிறாங்க சார். இவங்க வந்து அப்படி ஓட்டு போடும் 40%. அவன் கட்சிக்கார அந்த ரவுடி கூட்டம் வந்து ஒரு 10% போட்டுரும். அப்ப 50% இந்த மாதிரி ஜெயிச்சிருவாங்க சார். அங்க இருக்கும் இந்துக்கள் ஓட்டு போடாட்டினா, பிஜேபிக்கு ஓட்டு போட்டா வெட்டுறாங்க சார். பெண்களை கற்பழிக்கிறாங்க சார். அவங்களுக்கு கடைகள்ல ஜாமான் பொருட்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கரண்ட்டை கட் பண்றாங்க. தண்ணி தண்ணி போற சப்ளை கட் பண்றாங்க. இன்னும் பல கிராமங்கள் இந்த அவதி நிலையில தான் சார் அங்க இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க, ஏன் அங்க இருக்க இந்துக்கள் வந்து ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னா சார், ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லங்கும் போது நம்மள மீறி நம்ம ஆக்சுவலா நம்ம ஒரு சாதாரண மனுஷங்கள் தான், நம்ம வீக் ஆயிடுவோம் சார். அந்த வீக்னஸ் தான் அங்க இருக்காங்க. இப்ப என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து இப்ப அங்கதான் இருக்காங்க. அதாவது இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கும் என் ஃப்ரெண்டு இருக்கிறதுக்கும் வந்து வெறும் 25 கிலோமீட்டர் தாங்க சார். அவங்க எல்லாம் நேற்று பேசும்போதெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல, எல்லாத்துக்கும் காரணம் அவங்க ஸ்டேட் முதல்வர் தான் அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க சார். அப்படி இருந்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்தாவது எங்களுக்கு வந்து ஒரு பாஜக ஆட்சி வந்தாதான் எங்களுடைய உயிர்களுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு வருத்தப்பட்டுதாங்க சார் பேசுறாங்க. இவங்க இப்படி பேச பேச பார்க்கும்போது இன்னொன்னு அவங்க சொல்றாங்க சார், இப்படித்தான் வந்து ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தது, அதுக்கு மாற்றா வந்து நாங்க மம்தாவை தேர்ந்தெடுத்தோம், இன்னைக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஓட்டு போடாட்டியுமேவும் போனாலுமேவும் இவங்களுடைய ஐடியா பிடிங்கி வச்சுட்டு இன்னைக்கு நான் நட்ராஜா ஓட்டு போட்டாச்சு போன்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்டுருவாங்களா. எதிர்த்து கேட்டோம்னா அடிச்சிருவாங்களா சார். அடிச்சு அவங்ககிட்ட இருந்து பர்ஸு, மொபைல் எல்லாமே பிடிங்கிடுவாங்களா சார். அதனால இவங்க போய் லைன்ல எதுக்கு நிக்கிறது, பெரும்பாலும் ஓட்டே போக மாட்டாங்களா. ஏன்னா நம்மளுடைய ஓட்டு அவன் தானே போட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவங்க அனுப்பிச்ச வீடியோ எல்லாம் பார்த்தா அவ்வளவு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மக்கள் எல்லாம் அப்படி அழுகுறாங்க சார். இந்த ஓட்டுக்காக தான் சார் மம்தா பானர்ஜி இப்படி எல்லாம் பண்றாங்க. இப்ப பிரதமர் மோடி அவர்கள் நேற்று பேசியது பாத்தீங்கன்னா பெரும் சர்ச்சை கிளப்பியிருக்கலாம் மேம். அதாவது இஸ்லாமியர்கள் வந்துட்டு வாகனத்திற்கு பஞ்சர் ஓட்டு தான் லாக்கி அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் பார்க்க முடியுது. அவர் பேசுனது என்ன என்ன இங்க திரிக்கப்பட்டது மேம்? சார் இந்த மீட்டிங் வந்து ஹரியானால பேசுறாங்க. ஒரு பேரணி அந்த பொதுக்கூட்டத்துல அவர் பேசுறாங்க சார். நானும் அந்த வீடியோ ஃபுல்லாவே பார்த்தேன். அவர் என்ன பேசுறாங்கன்னா, அதாவது இப்ப வக்பு சொத்தை வச்சு எல்லாரும் வந்து இப்படி
பேசுறாங்க, நாங்க வந்து சொத்துக்களை பிடிங்கிருவோம் அப்படின்னு, இஸ்லாமிய சகோதரருடைய சொத்துக்களை நாங்க பிடிங்கிறோம் சொல்லி போய் பிரச்சாரம் பண்றாங்க. இதுல வந்து இவ்வளவு ஸ்கேம் நடந்திருக்கு. இந்த சொத்துக்கள் எல்லாம் இருந்தா இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் சைக்கிள் கடையில போய் பஞ்சர் ஒட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம். இந்த அமௌண்ட் எல்லாம் வச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்திருக்க முடியும், நல்ல வசதியான வேலைகளை உருவாக்கி கொடுத்திருக்க முடியும், நல்ல வசதியான வீடுகளை கட்டி கொடுத்திருக்க முடியும் அப்படின்னு தான் சார் அவர் சொல்றாரு. அங்க இவங்க தங்கி இருக்கிற நிறைய ஏரியாக்கள்லாம் பார்த்தா நம்ம எல்லாம் சாப்பிடவே மாட்டோம் சார். அப்படி ஒரு கன்ஜஸ்டட் ஏரியாவில தான் சார் அந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாம் இன்னைக்கு குடியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணணும்னாலே இன்னும் அதிகமான வருஷம் ஆகுமா? இன்னைக்கு பீகார் தான் நம்ம எல்லாம் மிக பின்தங்கிய மாநிலமா நினைக்கிறோம் சார். ஆனா இன்னைக்கு பீகார் இருக்கிற மாதிரி வெஸ்ட் பெங்கால் மாறணும்னா இன்னும் 30 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க சார் எங்க ஃப்ரெண்டுகள் எல்லாமே. இப்ப அவர் ஹரியானால பேசும்போது பங்கர் கடையில தான் சார் சொல்ல முடியும். ஏன்னா அங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் யாருமே பெரும்பாலும் நைட்டு படிக்காத எல்லாருமே வந்து சைக்கிள் கடை அண்டு அந்த பஞ்சர் ஓட்டுவாங்கல்ல சார், பஞ்சர் கடை தான் வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே அதுதான். சரியா குளிக்க மாட்டாங்க, 10 நாளாகும். நல்ல இவ்வளவு தாடி வச்சுக்கிட்டு பெரிய பெரிய ஜிப்பா போட்டுட்டு அவங்க எல்லாம் வந்து பஸ்மந்தா முஸ்லிம்ஸ் சொல்லுவாங்க சார். அவங்கதான் சார் 85% இந்தியாவுல இருக்கிறாங்க சன்னி முஸ்லீமை சார்ந்தவங்க. அவங்கதான் வந்து ஒழுங்கா படிக்க போறது இல்ல. அந்த தர்கா தொழுகை இது மூலமா போய் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தவே அவங்கள ரொம்ப இழந்துட்டாங்க சார். இத வந்து இவங்க இந்த சொத்துக்கள் எல்லாம் முறையாக பராமரிக்கப்பட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும் சொல்றாங்க சார். வடநாட்டுல பேசுறதுனால அவர் பஞ்சர் கடையை சொல்லியிருப்பாரு. இதே தமிழ்நாட்டுல பேசியிருந்தாங்கன்னா, நீங்கெல்லாம் செருப்பு கடையில வேலை பாக்குறீங்க, நீங்கெல்லாம் விளக்கமாத்து கடையில வேலை பாக்குறீங்க, நீங்கெல்லாம் சிக்கன் கடையில வேலை பாக்குறீங்க, நீங்கெல்லாம் பிரியாணி கடையில வேலை பாக்குறீங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கு பாரு சார். ஏன்னா இங்க இருக்க தமிழ்நாடு, கேரளாவில இருக்கிற, சவுத் இந்தியால இருக்கிறவங்க எல்லாம் இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் இதுதான் சார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் சார் IAS IPS படிச்சுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் சார் வாத்தியார், எத்தனை பேர் சார் போலீஸா இருக்கிறாங்க. இங்க ஒரு வருஷத்துக்கு சார் 140 IPS ஆபீசர் வரணும் சார். போன வருஷம் எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 3 பேர் தான் சார் வந்திருக்காங்க. ஆனா இந்த 3 பேருமே பார்த்தோம்னா டாப் 10க்குள்ள வந்திருக்காங்க சார். எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். இப்ப அதைத்தான் அவர் மென்ஷன் பண்ணி அந்த பணங்கள் எல்லாம் இருந்தா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் இதுல வந்து எனக்கு தவறா ஒண்ணும் தெரியல. அப்புறம் இவர் எப்படி சொல்லுவாரு, நீனே உன் கல்வி அறிவு இல்லாம முட்டாள் மாதிரி வாட்ஸ்அப்ல வர்ற மெசேஜ்களை மட்டும் நம்பிக்கிட்டு வாழ்க்கையை நடத்தி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இவங்களால இந்தியாவுல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லைங்க சார். அமைதி மார்க்கம் சொல்லி எங்க பார்த்தாலும் கலவரம் பிரச்சனை இப்படியே தாங்க சார் போகுது. இப்படி செஞ்சு செஞ்சு என்ன செய்யறாங்க தெரியுமாங்க சார்? இன்னைக்கு இருக்கிற ஒரு சாதாரண இஸ்லாமியர்கள் எல்லாமே இவங்க தொழிலை தாங்க மாட்டாம இந்த இஸ்லாத்தை விட்டு ஓடி போய் இந்துவா மாறிடுறாங்க சார். இதெல்லாம் இதுக்கு வந்து கர் வாபசி அப்படின்னு சொல்றாங்க சார். அதிகமா கிட்டத்தட்ட ஒரு 2017 10 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்ததுக்கு பிறகு நிறைய இஸ்லாமியர்கள் வந்து இந்துக்களா மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பியூ ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லி அவங்க தகவல் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க வந்துட்டு இந்துக்கள் நாடாக மாறப்போகுது அப்படின்னு சொல்றீங்க, இது எப்படி சார்? நீங்க சொல்ற பியூ ரிசர்ச் வந்து பழைய ரிசர்ச் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க சார். இப்ப லேட்டஸ்டா அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது 2019 to 20 வந்து அவங்க எக்ஸ் முஸ்லிம்ஸ் சொல்றாங்க. எக்ஸ் முஸ்லிம்ஸ்னா அதாவது இஸ்லாமியர்களாக இருந்து எங்களுக்கு இஸ்லாம் வேணாம் சொல்லிட்டு ஹிந்துவாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மாறி போறவங்க 2019 to 2020 50 லட்சம் பேர் மாறி இருக்காங்க சார். 21ல 50 லட்சம், 22ல 50 லட்சம் சார். அப்ப 3 வருஷத்துல 50 லட்சம் மாறி இருக்காங்க. 23வது அதாவது 2023வது வருஷம் மட்டுமேவும் 6% மாறி இருக்காங்களாம் சார். 6% போது கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் ஒரே வருஷத்துல வேணான்ட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க சார். அதாவது 2050ல வந்து இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக உலக அளவுல இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இந்தியாவிலேயும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆனா அவங்கள இஸ்லாமியர்களாக இருப்பாங்களான்னு தெரியலங்க சார். ஏன்னா இப்ப பேர் யாருமே மாத்த மாட்டேங்கிறாங்க, வீம்புக்கே பேரை மாத்த மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஒரு குரூப் சார். இன்னொரு குரூப் எப்படின்னா இப்படி என்னன்னே தெரியாம இவங்க ரொம்ப எப்ப பார்த்தாலும் இதை செய்யாத அதை செய்யாது ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க. அது ஒரு இஷ்யூ, பெரிய இஷ்யூவா போய்கிட்டு இருக்குங்க சார். அவங்க என்ன பண்றாங்கன்னா விஸ்வ ஹிந்து பரிஷத் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் நாங்க சொல்றாங்க எங்களுக்கு வந்து இந்த மதம் பிடிக்கல, நாங்க ஹிந்துவா மாறுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு அமைப்புகள் இருக்காங்க சார். அவங்கள்ட்ட போய் இவங்க சொல்லி இவங்க டக்குன்னு வந்து மதம் மாறிடுறாங்க சார். இது போக எங்களுக்கு வந்து தப்லீக் ஜமாத்துன்னு ஒண்ணு சொல்லுவாங்க சார். அவங்க வந்து இஸ்லாத்தை பரப்புறவங்க. இப்ப இந்த எக்ஸ் முஸ்லிம்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா அந்த தப்லீக் ஜமாத்துல கமாண்டர்ஸ் சொல்லுவாங்களாம். அவங்கதான் வந்து ரொம்ப ஹெவியா இருப்பாங்களாம். அவங்கதான் வந்து இப்ப இந்த ஸ்டெப்ஸ் அது எக்ஸ் முஸ்லிம்ஸினுடைய வெளியே வந்து இஸ்லாம் வந்து தவறுன்னு சொல்லி மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி போய்கிட்டு இருக்காங்க சார். இப்ப இங்கிட்டு ஒரு குரூப் இங்கிட்டு ஒரு குரூப் இப்படி போய்கிட்டு இருக்கு.
இவங்க இப்படி எங்க பார்த்தாலும் கலவரம், பிரச்சனை, ஒரு அமைதி இல்லாத தன்மை வரும்போது மக்கள் மனசுல ஒரு வெறுப்பு தான் சார் ஏற்படுது. அதை வந்து இவங்க கொஞ்சம் மாத்திக்கணும். கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தா வாட்ஸ்அப் விஷயத்த நீங்க நம்பாதீங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்லி போய் தேடி பார்க்கலாம்ல சார். அதை தேடி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. இப்ப அங்க பார்த்தோம்னா இப்ப வெஸ்ட் பெங்கால்ல கலவரம் நடந்திருக்கு இல்லையா? 2021 ஒரு மௌலானா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் சார். மௌலானாவுடைய வேலை என்னன்னா தொழுக வைக்கணும், இஸ்லாத்தை பத்தி சொல்லணும். இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பேர் வந்து அப்பாஸ் சித்திகி. அவருடைய தம்பி பேர் வந்து நௌஷாத் சித்திகி. இவங்க 2 பேரும் சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு சீட்ல ஜெயிச்சுட்டாங்க சார். இப்ப அங்க நடக்கிற கலவரத்துக்கு இவர் தான் வந்து தலைமை தாங்கி போறாரு. இன்னும் அந்த ஆள அரெஸ்ட் பண்ணலங்க சார். அந்த ஆள் இன்னும் வெளியதான் சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் தம்பியை மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பத்திரமா. இன்னும் இந்த ஆள் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஆள் இப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கானா இன்னைக்கு, இந்த போராட்டத்தை நான் பெஸ்ட் கல்கத்தா சிட்டியில வச்சு நடத்துவேங்கிறான். கல்கத்தா சிட்டியில எல்லாம் போய் நடத்தினா இது இன்னும் மிகப்பெரிய இஷ்யூ ஆகும் சார். 1946 அப்படிதான் ஒரு விஷயம் நடந்தது. இப்ப அதே மாதிரி நடத்துற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் சார். இங்க தமிழகத்துல வேலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வக்பு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 150 கிராமம் 150 வீடு வச்சுக்கூடிய ஒரு கிராமம் வந்துட்டு வக்பு சொத்து அப்படின்னு சொல்லி இது பேசப்படுகிறது இல்லைங்களா? அந்த அவங்க பாத்தீங்கன்னா 4 தலைமுறையாக அங்கதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்றாங்களே. அப்படி இருக்கும்போது எப்படி மேம் அது வந்து வக்பு சொத்தா மாறும்? சார் இந்தியாவே வக்பு சொத்து தான் சார். இருக்கிற இந்துக்கள்லாம் போய் ஏதாவது கடல்ல போய் விழுந்துருங்க சார். அவ்வளவுதான் சார் நான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க எல்லாமே வந்து வக்பு சொத்துன்னு தாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோடு, கடலு, வானம், இன்னும் அதை மட்டும் தான் சொல்லலன்னு நினைக்கிறேன். இப்ப நானுமே அந்த இதை பார்த்தேங்க சார். அது முத்தவள்ளி அவருமே வந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க. 1995 ஆக்ட் படி இது வந்து வக்பு சொத்து அப்படின்னு. எப்படின்னாங்க, ஒரு 50 சென்ட் இடம் இருக்கு. அந்த ஒரு 5 சென்ட மட்டும் வக்புக்கு கொடுத்துடுறோம். மிச்ச 45 சென்ட் இடம் இருக்கு இல்லையா? அந்த 5 சென்ட் கொடுக்கும்போது அந்த சர்வே நம்பர் ஒண்ணு வரும்ல சார். அந்த ஒரு சர்வே நம்பர் தான் இந்த 50 சென்ட்டுக்குமே வரும் இல்லைங்களா? அப்ப 5 சென்ட் மட்டும் நாங்க வக்புக்கு கொடுத்தாலும் அதே சர்வே நம்பர்ல இருக்க மிச்ச 45 சென்ட் இடமுமே வக்பு சொத்தா மாறிடும் சார். அதுதான் இப்ப வந்து எல்லா சொத்துக்களுமே வந்து இவங்க வக்பு சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சார். ஆனா இது வந்து இவங்க சொல்லிட்டு இருக்கலாம் சார். ஆனா இவங்க ஒரு கரெக்டான டாக்குமெண்ட் இருக்கான்னு தெரியணும். 1995 சொன்னதை வச்சு இப்ப நம்ம பேச முடியாது. அப்படி பார்த்தா 2013 வந்த சட்டம் வந்து நீ வெர்பலா சொன்னாலே வந்து ஒரு சொத்து வந்து வக்பு சொத்தா மாறிடும் சொல்லியிருக்காங்கல்ல சார். அது வந்து இங்க செல்லாது. இப்படி இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிதான் இவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டான டாக்குமெண்ட் இருந்தா கொண்டு வந்து பதிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. உத்தரப்பிரதேசல சார் 1,32,140 சொத்துக்கள் வக்பு சொத்துக்கள் சார். இதுல 2,582 சொத்துக்கள் மட்டும்தான் சார் டாக்குமெண்டே இருக்கு. மிச்ச சொத்துக்களுக்கு டாக்குமெண்டே இல்ல. இன்னைக்கு பார்த்தோம்னா யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சம்பல் மாவட்டத்துல அதாவது சம்பல் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல ஒரு தர்கா இருக்கு. ஏதோ ஒரு ஷெரீப் தர்கா. அந்த தர்காவை சுத்தி 40 ஏக்கர் தரிசு நிலம் வந்து அந்த வக்பு சொத்துன்னு சொல்லி அந்த தர்காவோட அட்டாச் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இடிக்க ஆரம்பிச்சிருக்க தர்காவும் இடிச்சுட்டு இருக்காங்க. அதை சுத்தி இருக்கிற தரிசு நிலத்தை ஃபுல்லாவே வந்து சமப்படுத்தி அதை ஃபுல்லா கவர் பண்ணி இது வந்து அரசாங்க சொத்துன்னு சொல்லி போர்டோட ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்காங்க சார். உன்னிட்ட ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லையா? அது அரசாங்க சொத்து. அது பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, மதரசாவாக இருந்தாலும் சரி, மயத்தங்கரையாக இருந்தாலும் சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் அவர்கள் அங்க சொல்லியிருக்காங்க சார். மேற்கு வங்கத்துல தொடர் கலவரம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா ஏன் வந்துட்டு அங்க குடியரசு ஆட்சி வந்துட்டு கொண்டு வராம இருக்கிறாங்க மேடம்? சார் கொண்டு வரலாம் சார். ஏன் இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. கேக்குறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அப்படி பண்ணிட்டா அதாவது வந்து அவங்க மேல வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சிம்பத்தி கிரியேட் ஆயிரும் அந்த மக்களுக்கு தெரியாதா? ஒரு இப்ப 2019 இருந்து இப்ப வரைக்கும் காஷ்மீர் வந்து அதாவது அங்க வந்து கவர்னர் ஆட்சி தான் சார் நடக்குது. அங்க எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அங்க இருக்க மக்கள் எல்லாம் மோடி வந்து ஷேர் அப்படிங்கிறாங்க. அதாவது சிங்கம் அவர் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம். அங்க இருக்க மக்களுமே அதுதான் சொல்றாங்க. ரொம்ப இப்படிதான் எங்களுக்கு வரணும், அதாவது பிரசிடென்ட் ரூல் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பாஜக வந்து கொண்டு வரமாட்டேங்கிறாங்க சார். இது வந்து எல்லாருமே வந்து ஒரு குரல் எழுப்புனா நல்லா இருக்கும். ஆல் ஐசான் ரஃபா, ஆல் ஐசான் பாலஸ்தீன் அப்படின்னா சொன்னாங்க. ஏன்னா பாலஸ்தீன், காசா எல்லாமே மதுரைக்கு பக்கத்துல இருக்குங்க சார். ஆனா இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல 400 இந்து சகோதர சகோதரிகள் வேற மாவட்டத்துக்கு போறாங்க சார். அகதிகளா உள்ளூர்லயே பிறந்து வளர்ந்தவங்க வீடு வாசலை விட்டுட்டு நகை நட்டெல்லாம் விட்டுட்டு உயிர் பழத்தா போகுதுன்ட்டு பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு அந்த போட்ல ஏறி போகும்போதெல்லாம் அப்படியே மனசே கலங்குதுங்க சார். அவங்களெல்லாம் இன்னைக்கு ஆல் ஐசான் பங்களாதேஷ்னு ஒரு ஆளு போடலையே சார். அப்ப எந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் வந்து
இங்க இருக்குன்னு பார்க்கணும் சார். ஏன்னா எனக்கு எனக்கு இன்னும் என்ன ஒரு பயம்னா, தமிழ்நாடு இப்படி மாறிடக்கூடாது. அதனால வந்து மக்கள் வந்து யோசிச்சு அடுத்து வந்து நம்மளுடைய வாக்குகளை செலுத்தணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க சார்.